மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சி. பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க, மக்கள் அந்த எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. இந்த அரசு என்ன உத்தரவாதத்தை கொடுக்குது மக்களுக்கு? கண்டிப்பாக ஒன்றும் நிறைவேற்றப்படும். பொய் சொல்லி அவர் களத்துக்கு வரல. அவர் எல்லா இதுவையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். பல கேண்டிடேட் எம்எல்ஏ கேண்டிடேட் யாருங்கிறதும் தெரியாமல் விஜய்ங்கிற ஒற்றை முகத்துக்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி காப்பாற்றணும்? கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுறது. அதை விட அந்த தளபதி எங்களை நம்பி வந்து சீட் கொடுத்துருக்குறாரு. அவரோட நம்பிக்கையும் நாங்கள் சேர்த்து காப்பாற்றணும், அவர் பேரை காப்பாற்றணும். முதலாவது மக்கள் ரொம்ப அடி மட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள மேலே தூக்கணும். அதுதான் எங்களோட நோக்கமே. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு திட்டம் இருக்கும். உங்கள் தொகுதிக்கு நீங்கள் முதல் திட்டமாக என்ன வச்சுருக்கீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்? அப்படி சொல்ல முடியாது. எங்கள் தொகுதியில் வந்து ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லை. அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே, ட்ரைனேஜாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எதுவுமே எங்களுக்கு இல்லை. டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா போதை பொருள். இதில் தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அதை அப்படியே வந்து ஆப்போசிட்டாக ஆக்கணும். அதுதான் என்னோட. உங்களுக்கு எவ்வளோ காலம் நீங்களே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 5 ஆண்டு ஆச்சு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ காலம் உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் மாற்ற? இல்லை சார், புதுசு. பட் ஆனால் வந்து நாங்கள் சம்பாதிக்க வரல, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், திமுக கோட்டை இவ்வளோ நாள் எல்லாரையும் ஏமாற்றி வச்சுருந்தாங்க சார். மக்களுக்கு இவ்வளோ நாள் தெரியல. இப்போது ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்த பிறகு தான் வந்து அது வெளிப்படுத்தினாங்க. கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கையை வந்து நாங்கள் வீணடிக்க மாட்டோம் சார். கண்டிப்பாக சார். அதனால தான் என்னை வந்து அவங்களேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எனக்கு சீட் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒரு கட்சியிலையுமே வந்து பணக்காரங்களாக தான் வந்து எம்எல்ஏ சீட்னா பணக்காரங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்குது. ஆனால் வந்து அடித்தட்டு மக்களும் வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் எனக்கு சீட் கொடுத்துருக்காங்க. என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதுங்களா? கண்டிப்பாக என் தொகுதிக்கு நான் செய்வேன்.